afternoon to all. EE8353 Electrical Drives and Controls. So present third semester mechanical engineering students படிக்கிற electrical department paper. இந்த வீடியோல unit wise important questions slow learners க்கு help பண்ற மாதிரி one by one discuss பண்ண போறோம். So unit 1 பொறுத்த வரைக்கும் introduction, black diagram of an electric drive, classification of electrical drives, factors influencing selection of motors, classes of duty. இந்த 4 क्वेश्चனும் படிச்சா எந்த क्वेश्चन மிஸ் பண்ணாம படிச்சிடுங்க. இது 11A ல எக்ஸ்பெக்ட் பண்ற क्वेश्चन. அப்படி இல்லனா 11B ஐ பொறுத்த வரைக்கும் heating and cooling curves, selection of drives. இந்த selection of drives அப்படினு பார்த்தோம்னா அதுல selection of electric motors and types of enclosures அது ரெண்டும் இன்க்ளூட் ஆயிருக்கு. நான் ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்றேன். black diagram of an electric drive அப்படினு பாக்கும்போது மொத்தம் 6 பிளாக்ஸ் இருக்கும். அந்த 6 பிளாக்குக்கும் ஒவ்வொரு பிளாக்குக்கு இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, அந்த பிளாக்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றது. அதுதான் black diagram of an electric drive. அடுத்து classification of drives. Classification of electrical drives அப்படின்னு பார்த்தோம்னா individual drive, multi-motor drive, group drive அதை பத்தி டீட்டெயிலாக எழுதுறது. நெக்ஸ்ட் factors influencing selection of motors அப்படின்னா மினிமம் 8 factors எழுதணும். தென் classes of duty அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் மொத்தம் 8 classes இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 classes சொல்றேன். continuous duty, short time duty, intermittent duty. இந்த மாதிரி இன்னும் 5 duties இருக்கு. ஒவ்வொரு டியூட்டிஸுக்கும் டெஃபினிஷன் என்ன, அதோட கிராஃப் அப்படின்னு பார்க்கும்போது டைம் டெம்பரேச்சர் ரைஸ் அதுக்கான அந்த கிராஃப் பிளஸ் அதோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு டியூட்டிஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு எழுதுங்க. தென் ஹீட்டிங் அண்ட் கூலிங் கர்வ்ஸ். ஹீட்டிங் அண்ட் கூலிங் கர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதோட அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு எழுதுங்க. இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம், ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 4 பாயிண்ட்ஸையும் முதல்ல எழுதிருங்க. அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீட்டிங் கர்வ் அதுக்கான டெரிவேஷன்ஸ், அப்புறம் கூலிங் கர்வ் அதுக்கான டெரிவேஷன்ஸ், ஃபைனலா அந்த கர்வை நீங்க டிரா பண்றது. அதுதான் இது மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யூனிட்ல தவிர்க்க முடியாத கொஸ்டின். இதை படிச்சாலே ஓரளவு நம்ம 90% எதிர்பார்க்கிற ஒரு கொஸ்டினா நம்மளால இதை அட்டன் பண்ணிட முடியும். தென் செலெக்ஷன் ஆஃப் டிரைவ்ஸ். செலெக்ஷன் ஆஃப் டிரைவ்ஸை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் ஒரு 7 மோட்டார் இருக்கு. டிசி மோட்டார்னு எடுத்தீங்கன்னா டிசி ஷண்ட் மோட்டார், சீரிஸ் மோட்டார், காம்பவுண்ட் மோட்டார். அதுக்கு பிறகு பார்த்தோங்க 3 phase இண்டக்ஷன் மோட்டார், தென் சிங்க்ரோனஸ் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இப்படி ஒவ்வொரு மோட்டாரும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம், காஸ்ட்டை பொறுத்து, ஸ்பேஸ் வெயிட் ரேஷியோ அதை பொறுத்து எந்தெந்த மோட்டாரை எந்தெந்த சிச்சுவேஷன்ல நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் என்க்ளோசர்ஸ். டைப்ஸ் ஆஃப் என்க்ளோசர்ஸ்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. ஸ்கிரீன் ப்ரொடெக்டர், ட்ரிப் ப்ரூஃப், ஃப்ளேம் ப்ரூஃப், இப்படி மொத்தம் ஒரு 4 டைப் இருக்குங்க. டைப்ஸ் ஆஃப் என்க்ளோசர்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னா படிங்க. நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டிரைவ் மோட்டார் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டார்ஸ் அப்படி கேட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா மோட்டாரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டார்ஸ் அப்படி கேட்டாலும் சரி, இது ஒரே கொஸ்டின் தான். அதுல நீங்க எழுத போறது அதோட எலக்ட்ரிக்கல் கேரக்டர் அண்ட் மெக்கானிக்கல் கேரக்டர் ரிலேட்டட் கிராஃப்ஸ் டிரா பண்ணணும். டிசி மோட்டார்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டிசி ஷண்ட் மோட்டார், சீரிஸ் மோட்டார், காம்பவுண்ட் மோட்டார் அது மூணுக்குமே வரும். மெக்கானிக்கல் கேரக்டர்ங்கிறது ஸ்பீட் வர்சஸ் டார்க், எலக்ட்ரிக்கல் கேரக்டர் அப்படிங்கிறது டார்க் வர்சஸ் ஆர்மேச்சர் கரண்ட். ஸோ இது மூணுமே இந்த கிராஃப் என்ன, அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதுக்கு ரிலேட்டட் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருங்க. நெக்ஸ்ட் பிரேக்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டார்ஸ். பிரேக்கிங் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ரேபிட் ஸ்டாப்பிங் ஆஃப் மோட்டார், ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார், இதெல்லாம் இன்க்ளூட் ஆனது தான் பிரேக்கிங். அதுல 3 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் இருக்கு. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங், பிளக்கிங், அப்படி 3 டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் இருக்கு. இந்த 3 டைப்ஸும் டிசி ஷண்ட் மோட்டாருக்கு அப்ளை பண்ணும்போது அதோட கிராஃப் என்ன, கேரக்டர் என்ன, அதே சீரிஸ் மோட்டாருக்கு அப்ளை பண்ணும்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ்ஸ் என்ன அப்படின்னு எழுதுறது தான் பிரேக்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டார்ஸ். ஸோ டிரைவ் மோட்டார் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் யூனிட்ல ஒன்றும் டிசி மோட்டார்ஸ் அப்படி இல்லைன்னா இண்டக்ஷன் மோட்டார்ஸ் அதை பத்தி படிப்போம். இப்போ நான் இதுல கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் மோட்டாரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், அடுத்து பிரேக்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்ச இந்த ரெண்டையும் தரவா படிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டார்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டார்ஸ்னு பார்க்கும்போது முதல்ல இண்டக்ஷன் 3 phase இண்டக்ஷன் மோட்டாரோட டார்க் ஈக்குவேஷன் என்ன, ஒவ்வொரு லெட்டருக்கும் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறது ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டார்ல என்னென்ன கேரக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டார்க் வெர்சஸ் ஸ்லிப் கேரக்டர், அடுத்தது டார்க் வெர்சஸ் ஸ்பீட் கேரக்டர், இது ரெண்டும் நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டார். அதுல எனி 3 டைப்
என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார், கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் ரன் இண்டக்ஷன் மோட்டார், ஹிஸ்டெரிசிஸ் மோட்டார், ஷேடர் போல் இண்டக்ஷன் மோட்டார்னு மொத்தம் அது ஒரு 7 டைப்ஸ் இருக்குங்க. இதுல ஏதாவது ஒரு 3 டைப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க ப்ளூ கலர்ல ஃபுல்லா டிசி மோட்டார் கொடுத்துருக்கேன், ரெட் கலர்ல ஃபுல்லா ஏசியில் ஃபங்க்ஷன் ஆகிற மோட்டார்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய சஜஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளூ கலர்ல இருக்கிற டிசி மோட்டார் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ். ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னா இதுல நம்ம பார்க்கறது டிசி மோட்டார் ஸ்டார்டர்ஸ் அண்ட் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டர்ஸ் அதுதான் பார்க்குறோம். ஸோ 13A பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கலாம்? 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர். 2 பாயிண்ட் ஸ்டார்டர்ங்கிறது டிசி சீரிஸ் மோட்டார், 3 பாயிண்ட் ஸ்டார்டர்ங்கிறது டிசி ஷண்ட் மோட்டாரோட ஸ்டார்டிங் பர்பஸ், 4 பாயிண்ட் ஸ்டார்டர்ங்கிறது டிசி ஷண்ட் மோட்டார் அண்ட் காம்பவுண்ட் மோட்டார் இவங்களோட ஸ்டார்டிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யூஸ் டு லிமிட் த ஸ்டார்டிங் கரண்ட், அதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3மே டிசி மோட்டார் ஸ்டார்டர் படிச்சு அந்த 3ஐயும் படிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தது இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டர். மொத்தம் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டர்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குங்க. ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர், அது இல்லாத டிஓஎல் ஸ்டார்டர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்னு மொத்தம் 5 டைப் இருக்குங்க. இதுல நான் காமிச்சிருக்கேன் டிஓஎல், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டார் டெல்டா, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் 1 by 1 கொடுத்தாலும் இது 1 by 1 படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருந்தா பாருங்க. அப்படி இல்லைன்னா எனி 3 டைப்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டர் படிச்சிருங்க. கண்டிப்பா அதுல ஏதாவது ஒண்ணு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல வந்துடும். ஸோ இதுல மொத்தம் 5 டைப் இருக்கு, ஏதாவது 3 டைப் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர், அது எல்லாத்தையும் படிச்சுங்க. யூனிட் 4 கன்வென்ஷனல் அண்ட் சாலிட் ஸ்டேட் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி டிரைவ்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷனல் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி சீரிஸ் அண்ட் ஷண்ட் மோட்டார்ஸ் அதான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கொடுக்குறேன். அதுக்கு ரீசன் என்னன்னா ஷண்ட் மோட்டார், சீரிஸ் மோட்டார் ரெண்டுக்குமே ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட், அப்படி இல்லைன்னா ஃபீல்டு கரண்ட் கண்ட்ரோல் மெத்தட், இதுதான் ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த 2 மெத்தட் தான். அது ஷண்ட் மோட்டாருக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு கேரக்டர் என்ன, சீரிஸ் மோட்டாருக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு கேரக்டர் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் அதை விட அதிகமாக நம்ம எதிர்பார்க்குற மிக முக்கியமான கொஸ்டின் வாட் லியோனார்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார். இந்த 2 கொஸ்டின் தான் 14A எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதே 14B இருந்தா ஒன்னு சிங்கிள் ஃபேஸ் செமி கன்வெர்ட்டர் ஃபிட் டிசி டிரைவ், அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஃபேஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு கன்வெர்ட்டர் ஃபிட் டிசி டிரைவ். அடுத்தது எக்ஸ்பிளைன் அபவுட் டைப் E ஆர் 4 quadrant சாப்பர், அப்படி அதுவும் இல்லைன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் சாப்பர். பாருங்க ரெட் கலர்ல கொடுத்த 4 கொஸ்டினும் படிங்க. இந்த 4 இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்பட வேணாம். செமி கன்வெர்ட்டர் புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ஃபுல்லி கண்ட்ரோல்டு கன்வெர்ட்டர் ஈஸி, இல்ல ஃபுல்லி கண்ட்ரோல் கன்வெர்ட்டர் புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா செமி கன்வெர்ட்டர் ஈஸி. அதனால இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். செமி கன்வெர்ட்டர்ல 2 தைரிஸ்டர் 2 டயோடு யூஸ் பண்றோம் பவர் சர்க்யூட்ல. ஃபுல்லி கண்ட்ரோல்டு கன்வெர்ட்டர்னா 4மே தைரிஸ்டரா யூஸ் பண்றோம். ஸோ டைப் E சாப்பர்ங்கிறது 4 quadrant சாப்பர். ஸோ 4 quadrantsலையுமே என்னென்ன டிவைசஸ் கண்டக்டிங் ஸ்டேட்ல இருக்கும், நான் கண்டக்டிங் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்றது. 4வது கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் சாப்பர்ஸ். அதை பொறுத்த வரைக்கும் டைம் ரேஷியோ கண்ட்ரோல், கரண்ட் லிமிட் கண்ட்ரோல், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கைண்ட் சஜஷன் என்ன அப்படின்னா வாட் லியோனார்டும் படிச்சிருங்க, பிளஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் சாப்பர் அண்ட் டைப் E சாப்பர். இது நான் என்னதான் நான் ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர்னு பிரிச்சு கொடுத்துருந்தாலும் இது எல்லாமே ஈஸியான ஒரு மெத்தட்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எந்த அளவுக்கு உங்களால் நிறைய கொஸ்டின்ஸ் படிக்க முடியுமோ படிச்சு வச்சுக்கோங்க 4th யூனிட் பொறுத்த வரைக்கும். தென் 5th யூனிட் கன்வென்ஷனல் அண்ட் சாலிட் ஸ்டேட் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் ஏசி டிரைவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் கன்வென்ஷனல் அண்ட் ஸ்டாட்டிக் கிராமர் சிஸ்டம் அண்ட் ஷெர்பியர் சிஸ்டம். காரணம் என்னன்னா இது ரெண்டுமே ஸ்லிப் ஓவர் ரெக்கவரி சிஸ்டம். இந்த ரெண்டுலையுமே அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஷெர்பியர் சிஸ்டம் தான். அதில் கன்வென்ஷனலும் படிங்க, ஸ்டாட்டிக்கும் படிங்க. பை சான்ஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் கிராமர் அண்ட் ஷெர்பியர்ஸ்னு ஒரே 13 மார்க்கா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் 2யுமே கொடுத்துருக்கேன். இது 2யும் படிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளைன் V/F கண்ட்ரோல் டெக்னிக். இதுல கன்வென்ஷனல் மெத்தடும் இருக்கு, சாலிட் ஸ்டேட் மெத்தட் ஆர் ஸ்டாட்டிக் மெத்தடும் இருக்கு. ஸ்டாட்டிக் மெத்தட்ங்கிறது இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்றது. இன்னொரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்டர் வோல்டேஜ் கண்ட்ரோல். ஸ்டேட்டர் வோல்டேஜ் கண்ட்ரோல்ல கன்வென்ஷனல் மெத்தட் இருக்கு, ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு. கன்வென்ஷனல் மெத்தட் ஸ்டேட்டர் வோல்டேஜ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் யூசிங் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், அப்படி இல்லைன்னா ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டேட்டார்ல ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்றது. அதுவே ஸ்டாட்டிக் மெத்தட்னு எடுத்தோம்னா ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்றது. இதுதாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நான் கொடுத்துருக்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாதிரி அப்படின்னா இந்த பிளானை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களால 100க்கு 100 மார்க் எடுக்கிறது சிரமமா ஃபீல் பண்ணாலும் கண்டிப்பா இந்த வீடியோ
இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 60 to 70 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல்.